இன்று சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் எழுப்பியிருக்கிறேன். அதாவது விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அந்த அமைப்பு மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் ஒரு யாத்திரையை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு திட்டமிட்டு அந்த பணியிலே இன்றைக்கு அவர்கள் நெல்லை மாவட்டத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அது தவறு. அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், ஜாதி கலவரங்கள் நிச்சயமாக உருவாகும் என்கிற எண்ணத்தோடு பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக திருமாவளவன், பேராசிரியர் ஜவஹர்லா போன்ற தலைவர்கள் அதை தட்டி கேட்ட காரணத்தால், அதை எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்தால் அவர்கள் நேற்று இரவோடு இரவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது தவறு என்று சொல்லி நான் சட்டமன்றத்தில் இது குறித்து பிரச்சனையை எழுப்பியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை, அதாவது ராமர் கோவிலுடைய வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற யாத்திரைக்கு, அதுவும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பு இந்த யாத்திரையை தொடங்கியிருக்கிறது. எனவே இது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயலாகும். எனவே இது எப்படி இதற்கு அனுமதியை நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள் என்பது வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் வேடிக்கை என்னவென்று கேட்டால் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில். திடீரென்று நேற்று இரவு திடீரென்று போட்டிருக்கிறார்கள். ஆக 144 தடை உத்தரவு என்று சொன்னால் அந்த பகுதியில் எந்த ஊர்வலமும், எந்த ஆர்ப்பாட்டமும், எந்த மறியலும் நடத்திடக்கூடாது. அது மட்டுமல்ல, கூட்டமாக 5 பேர் கூட கூடக்கூடாது என்றுதான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் கலவரத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்டு யாத்திரை நடத்தக்கூடியவர்களுக்கு அனுமதி உண்டாம். ஆனால் அது தவறு என்று குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி இல்லையாம். எனவே இது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த உத்தரவை வழங்கிய அந்த ஆட்சித்தலைவர் மீதும், இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஆனால் இதை பற்றியெல்லாம் கண்டு காணாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரைபேர் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு துதிபாடக்கூடிய, ஜால்ரா போடக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அதிமுக ஆட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது என்பதை பற்றி நான் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் மிக தெளிவாக எடுத்து பேசியிருக்கிறேன். ஆனால் அத்தனையும் சட்டமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்பட்டிருப்பதாக எனக்கு செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஏதோ விளக்கம் சொல்வதாக அவர் ஒரு தவறான தகவலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா போடக்கூடிய நிலையில சில தகவல்களை சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அந்த யாத்திரைக்கு தடை போட வேண்டும். 144 தடை உத்தரவை உள்நோக்கத்தோடு போட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சித்தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். ஆனால் சபாநாயகர் எங்களை வெளியேற்றிவிட்டார். வெளியேற்றியதற்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் நாங்கள் கோட்டைக்கு முன்னால் சாலையில மறியலில் ஈடுபட்டோம். மறியலில் ஈடுபட்ட காரணத்தால் எங்களை கைது செய்து இந்த மண்டபத்திற்குள்ளே வந்து எங்களை அடைத்து வைத்தார்கள். இப்பொழுது எங்களை வெளியிலே விட்டிருக்கிறார்கள். இதுதான் செய்தி. அதாவது நான் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பியதற்கும் இதற்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய
எச். ராஜா அவர் பெரியாரை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றி எவ்வளவு கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவரே பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறார். அப்படி பேசி அவர் மீது உரிய நடவடிக்கையை இந்த ஆட்சி எடுத்திருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலை நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த ஆட்சியும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பாதுகாப்பு அதாவது சிலையை உடைத்தவர்கள் திருடனை போல எல்லாம் தூங்குனதுக்கு பிறகு ராத்திரி வந்து உடைச்சிட்டு போயிருக்கிறான். அவனுக்கு தைரியம் இருந்ததா, உள்ளபடி அவனுக்கு ஆண்மை இருந்திருந்தால் பட்ட பகல்ல அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தான்னா நிச்சயமாக உரிய தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்கும்.